ஃபோர்ட் ஆஃப் டெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், இது வந்து ஒரு சுடுகாடு அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த இடத்துக்கு வந்து இப்போ யாருமே வர்றது கிடையாது. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கருணா. இன்னைக்கு நான் எங்க இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து கன்னியாகுமரி மாவட்டத்துல வந்து இருக்கேன். கன்னியாகுமரி மாவட்டத்துல தக்கலை, அந்த பத்மநாபபுரம் பக்கத்துல தக்கலைன்ற ஒரு ஊர் கீழே இருக்கிற மைய கோட்டையில இருக்கேன். இந்த இடத்துக்கு பேர் வந்து மைய கோட்டை. இதுக்கு முன்னாடி மயான கோட்டை அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வந்து மருவி மைய கோட்டை ஆயிடுச்சு. இது ஒரு அற்புதமான இடம். இந்த இடத்த பத்தி நான் டீட்டெயிலாக சொல்றேன் வாங்க. இதை உள்ள வர என்ட்ரன்ஸ் நீங்க கொஞ்சம் மேலே ஏறி வர்ற மாதிரி இருக்கும். நல்லாவே இருக்கு என்ட்ரன்ஸ். வாங்க, அதை பத்தி ஃபுல்லா பார்க்கலாம். இந்த இடத்துக்கு பேர் வந்துட்டு ஆங்கிலத்தை வந்துட்டு ஃபோர்ட் ஆஃப் டெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், இது வந்து ஒரு சுடுகாடு அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த இடம் முக்கியமாக எதுக்காண்டி வச்சுருந்தாங்க அப்படின்னா வந்துட்டு போரில் இறக்குறாங்கல்ல, இறந்தவங்களை வந்து இந்த இடத்துல வச்சு மேலே வந்து எரிப்பாங்களாம். அந்த போரில் இறந்த வீரர்களை வந்து அதுக்கப்புறம் போர் நடந்துக்கிட்டு இருக்கப்பயே ஒரு வேளை இது பண்ணி இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள இந்த பாறைகளை வந்து மேலே தூக்கி போட்டுருவாங்களாம். கழுகுக்கு இதுக்கு எல்லாமே வந்துட்டு இறைய ஆகிற மாதிரி. அதனால இந்த கோட்டை வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 350 அடி, அதாவது கடல் மட்டத்திலிருந்து 350 அடி உயரமாக வந்திருக்கு. இந்த கோட்டை வந்து 18ஆம் நூற்றாண்டுல வந்து மார்த்தாண்டவர்மன் அவரால் வந்து கட்டப்பட்டது. பார்க்கறதுக்கு அழகா இருக்கு. கிட்டத்தட்ட வந்துட்டு இந்த கோட்டையில மேல வந்துட்டு இந்த மாதிரி துவாரங்கள் வச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 44 துவாரங்கள் வந்து இருக்கு. இது வந்து இந்த இடத்துல துப்பாக்கி வச்சுக்கிட்டு பாதுகாக்கிற மாதிரி, சுடுற மாதிரி வந்து வச்சிருக்கிறாங்க. இந்த இடம் வந்து இந்த மருந்து கோட்டை பார்த்தோம்ல, இந்த மருந்து கோட்டைக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது. நீங்கள் மருந்து கோட்டை அந்த ஜங்ஷன் இருந்து ரைட் சைடு ஒரு சின்ன ஒரு ரோடு வரும், நீங்கள் உள்ளே வரணும். இந்த மைய கோட்டையில், அதாவது மயான கோட்டையிலிருந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பத்மநாபபுரம் பேலஸும் தெரியும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த மருந்து கோட்டையுமே தெரியும். இது வந்து கடல் மட்டத்தில் 350 அடி உயரத்தில் இருக்கிறதுனால பார்க்கறதுக்கும் அழகாக இருக்குது. சுற்றி பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கு. இப்போ இந்த இடம் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா இதுதான், ஃபுல் அண்ட் ஃபுல் பாட்டில்ஸ் தான். தப்பான விஷயத்துக்கு தான் இப்போ வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது ரொம்ப ஒரு வருத்தமான விஷயம். ஏன்னா ஒரு அந்த காலத்துல வந்து இது வந்து ஒரு முக்கியமான கோட்டையாக வந்து இருந்திருக்குது. ஆனால் இப்போ இது வந்து ஒரு தப்பு நடக்கிற இடம். நீங்கள் யாரை கேட்டாலுமே வந்துட்டு இங்கெல்லாம் போக வேணாம் அப்படி தான் வந்து சொல்லுவாங்க. நீங்கள் வந்து எந்த பக்கம் பார்த்தீங்கன்னாலும் குப்பை குப்பை குப்பை, பாட்டிலு குப்பை, வாட்டர் கேனு, அது இது குப்பையாக தாங்க இருக்குது. சுத்தமாக 1% கூட மெயின்டெனன்ஸ் எதுவுமே கிடையாது. பாருங்க, ஃபுல்லாக குப்பை. இதுதான் பாருங்க. இந்த மாதிரி உள்ள என்ட்ரன்ஸு ஒன்று 2 இடத்துல மட்டும்தான் வந்து கல் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அதெல்லாம் வேறு எதை வச்சு ஒன்று கட்டியிருக்கிறாங்க. இது மட்டும் தான் பாறை கல். இந்த இடத்துக்கு வந்து இப்போ யாருமே வர்றது கிடையாது. ஏன்னா இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் கிடையாது. முக்கியமாக நிறைய பேர் ஏன் வர்றதுனா பாதி பேர் தெரியறதில்ல இந்த மாதிரி ஒரு அற்புதமான இடம் இருந்தது அப்படின்ட்டு. அதுபோக இது வந்து ஒரு மயானம், ஒரு சுடுகாடு அப்படின்னு சொல்லலாம். பாதி பேர் பயத்திலே வந்து வர்றதில்லை. ஆனால் இப்போ இங்கே யார் வர்றாங்கன்னா இந்த சமூக விரோதிகள், அவங்க மட்டும் தான் வர்றாங்க. இது வந்து உண்மையிலே ஒரு அற்புதமான இடம். கண்டிப்பாக வந்து இதை மெயின்டைன் பண்ணணும். இந்த பத்மநாபபுரம் அரண்மனை வந்துட்டு கேரளா கவர்மெண்ட் கீழே இருக்கிறதுனால வந்துட்டு
இப்போ அதை தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இது தமிழ்நாடு கீழே இருக்குது. இப்படி இருக்கிறத வந்து நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதுவும் பேசாமல் கேரளாட்டே கொடுத்துருக்கலாம் அப்படின்னு தான் தோணுது. இங்கே உள்ளே வர்றப்பே வந்துட்டு கீழே வந்து ஒரு இந்து கோயில் வந்து இருக்குது. அது என்ன கோயில் வந்து எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. ஆனால் நீங்கள் கும்பிட்டுட்டு அப்படியே வந்து மேலே வரலாம். நான் கூகுள் மேப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், எப்படி வரணும்னு செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோங்க, இந்த வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த இடமும் பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த இடத்த பற்றி நான் உங்களுக்கு ஏதாவது ஒரு 2-3 விஷயம் வந்து சொல்லியிருப்பேன் நம்புறேன். இது எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு அற்புதமான இடம், ஒரு நல்ல இடம், வரலாற்றை மறந்துக்கிட்டு இருக்க இடம் உங்கள் ஊரில் இருக்குன்னு சொல்லுங்கள். அதை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டெய்லி 5 மணிக்கு புது புது வீடியோ வரும். புது புது இடத்த பற்றி பார்க்கலாம். நாளை பார்ப்போம் 5 மணி. மறந்துடாங்க.